Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கிரியேட்டிவ் சேனல்ல நவராத்திரி ரிட்டர்ன் gift ட்ரே எப்படி பின்றதுன்னு பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பின்ன போற இந்த மெத்தட்ல ஆல்ரெடி பூஜா குடைகள் ட்ரே எல்லாம் எப்படி பின்றதுன்னு நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனல்ல போட்டுருக்கோம். இந்த வருஷம் ஒயர் கலரோட பேட்டர்ன் மட்டும் சேஞ்ச் பண்ணி இந்த ட்ரேவோட நடுவுல ஸ்டார் வர மாதிரி பின்ன போறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். நீங்க இந்த மாதிரி ட்ரே எல்லாம் பின்னி சேல் பண்ண போறீங்கன்னா இன்னும் என்னென்ன கலர்ல பின்னா நல்லா இருக்கும்னு இங்க கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி கலர்ல பின்னுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ட்ரே பின்றதுக்கு 6 ஒயர், ஒரு ஒயரும் 3 அடி கட் பண்ணிக்கோங்க போதும். ஃபர்ஸ்ட் நம்ம கட் பண்ண இந்த 6 ஒயரையும் 2 எடுத்து கிராஸ் நாட் போட போறோம். ஃபர்ஸ்ட் 2 ஒயரை சரிசமமா மடிச்சு வச்சிருக்கேன். லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கிற ஒயர் மேல ரைட் ஹேண்ட் ஒயரை இப்படி போடணும். கீழே இருக்கிற ஒயர் பின் பக்கம் சுத்தி வரும். இதை எடுத்து இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். ரைட் சைடு போகுது இல்லையா, இந்த ஒயர் பின் பக்கம் சுற்றி வர ஒயர் எடுத்து இந்த மேலே இருக்கிற லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். இதுதான் நார்மல் பாக்ஸ் நாட். நாட் போட்டுட்டு ஆப்போசிட்டில் ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எந்த ஒயர் பெருசாக இருக்கோ இதை தள்ளி ஆப்போசிட் ஒயரை பிடிச்சி எடுத்திங்கன்னா ஒயரை வந்துட்டு இந்த மாதிரி கரெக்டாகிடும். இப்போ இதே மாதிரி இந்த ஆப்போசிட் ஒயரை செக் பண்ணிக்கலாம். ஒரு ஒயர் ரொம்ப பெருசாக இருக்குது, ஸோ அதை தள்ளி ஆப்போசிட் ஒயரை பிடிச்சி எடுக்கிறேன். இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போது இதே மாதிரி கட் பண்ண 6 ஒயரையும் 2 எடுத்து நாட் போட்டோன்னா மொத்தம் 3 நாட் நமக்கு கிடைக்கும். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 3 நாட்டையும் ரவுண்டாக ஒன்றா நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இந்த 3 நாட்டில் ஒரு நாட்டை எடுத்து வச்சுருங்க. இந்த 2 நாட்டை ஒன்றா நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இந்த 2 நாட்டுக்கும் மேலே ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, மேலே வந்துட்டு இங்கே ஒரு நாட் போட்டுக்கலாம். 2 நாட்டையும் பக்கத்தில் வைக்கும்போது மேலே ஒயர் கிராஸ் ஆகும். அங்கே இப்போ நம்ம நாட் போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ அடுத்து இதை இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிக்கிட்டு இந்த 2 நாட்டுக்கு நடுவில் ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, இந்த இடத்துல நம்ம 3வது நாட்டை ஜாயின் பண்ண போகிறோம். 3வது நாட்டை இப்படி வச்சு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் நாட் போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு லெஃப்ட் ஒயரை இப்படி மடிச்சுக்கோங்க. 3வது நாட்டில் ஏதாவது ஒரு ஒயர், 4 ஒயர் போகும், அதில் ஏதாவது ஒரு ஒயர் எடுத்து நாட் போட்டுக்கோங்க. இப்போ மொத்தம் 5 நாட் நமக்கு வந்திருக்கும். 5வது நாட்டில் இருக்கிற ஒயரையும் இந்த ஃபர்ஸ்ட் நாட்டில் இருக்கிற ஒயரையும் ஒன்றா நம்ம ஜாயின் பண்ணணும். ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகும், அதில் வந்துட்டு நாட் போடணும். இது 6வது நாட்டு. 3 நாட்டை ஒன்றா நம்ம ஜாயின் பண்ணதில் மொத்தம் 6 நாட் கிடச்சிருக்கும். இப்போ 3 நாட்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து இந்த 6 நாட்டுக்கு மேலே ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, இந்த கிராஸ் ஆகிற ஒயரெல்லாம் பிடிச்சி இப்போ நம்ம நாட் போட போகிறோம். மொத்தம் 6 நாட் நம்ம போடுவோம். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேட்டர்னில் ஒயர் குடைகள் பின்னி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, எல்லாமே இதே மெத்தடில் தான் நம்ம பின்னுவோம். கலர் மட்டும்தான் வேறு. இது எல்லாமே பூஜா பேஸ்கெட் பிளேலிஸ்ட்லையும் நீங்கள் பார்க்கலாம். அப்படி இல்லைனாக்கா நவராத்திரி ரிட்டர்ன் கிஃப்ட் ட்ரேக்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அதில் இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது பாருங்கள். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். சுற்றி 6 ஒயர் வந்துட்டு ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகும். 6 ஒயர்லேயும் நாட் போட்டுக்கிட்டு இருக்கேன். 6 நாட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், குட்டியாக ஸ்டார் மாதிரி தெரியும். இப்போது இனி நம்ம பிங்க் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு தான் பின்ன போகிறோம். 6 கிராஸ் நாட் போட்டோம் இல்லையா, இந்த 2 நாட்டுக்கு நடுவில் பாருங்கள் ஒயர் ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகுது. ஸோ லெஃப்ட் சைடு நாட் இருக்கு இல்லையா, அதில் எவ்வளோ ஒயர் இருக்கோ அதே அளவுக்கு அளந்து விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒயரில் நாட் போட்டுக்கோங்க. லெஃப்ட் சைடு நாட்டில் ஒரு நாட்டில் 2 ஒயர் போகும், அதில் ரைட் சைடு நாட்டில் வந்துட்டு இப்போ நாட் போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பின்றதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கிளியராக புரியும். மேலே வந்துட்டு எவ்வளோ ஒயர் இருக்கோ அதே அளவுக்கு தான் இருக்கணும். அப் அண்ட் டவுன் இருந்தால் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக விட்டோன்னா அடுத்தடுத்த ஒயரும் பெருசாக போயிடும், சின்னதாக விட்டோன்னா அடுத்தடுத்த ஒயரும் சின்னதாக இருக்கும். ஸோ கரெக்டாக வந்துட்டு நாட் போட்டுக்கோங்க. இப்போது பக்கத்தில் இருக்கிற ரைட் சைடு ஒயரில் நாட் போடுறேன். ஒரு நாட்டில் 2 ஒயர் போகும், அதில் கிராஸ் ஆகிற 2 ஒயரில் மட்டும் நாட் போடுறேன். நாட் போட்டுட்டு மேல் பக்கம் எவ்வளோ ஒயர் இருக்கோ அதே அளவுக்கு பிங்க் ஒயரை கட் பண்ணிக்கோங்க.
2 ஒயரும் ஒரே அளவில் இருக்கணும். இப்போது இந்த 2 நாட்டில் வந்துட்டு நாட் போட்டாச்சு. அடுத்து பாருங்கள், பக்கத்துலேயே இந்த 2 நாட்டில் ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். இதில் நாட் போடணும். இந்த 2 நாட்டில் லெஃப்ட் சைடு போகுது இல்லையா, அதே அளவுக்கு பிங்க் கலர் ரன்னிங் ஒயரை அளந்து விடணும். இந்த ஒயர் எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு அளந்து விடணும். விட்டுட்டு இந்த ஒயரில் நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு அந்த ப்ளூ ஒயரும் பிங்க் ஒயரும் ஒரே அளவில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஸோ இதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கரெக்டாக இருக்குது. அடுத்து ரைட் சைடு ஒயரில் நாட் போட்டுக்கிறேன். ரெண்டு ஒயர்லேயும் நாட் போட்டாச்சு. அடுத்து மேல் பக்கம் இருக்கிற அந்த பர்பிள் ஒயரில் எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு அளந்து கட் பண்ணிக்கோங்க. 2 பக்கம் பின்னியாச்சு. அடுத்து பக்கத்துலேயே 3வது பக்கம் பின்ன போகிறோம். பக்கத்தில் இருக்கிற இந்த 2 நாட்டுக்கு நடுவில் ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, இதில் லெஃப்ட் சைடு ஒயரில் எவ்வளோ ஒயர் இருக்கோ அதே அளவுக்கு ரன்னிங் ஒயரை அளந்து விடணும். அளந்து விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒயரில் நாட் போட்டுக்கோங்க. மற்ற மாடல் கூடையிலெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒயரை ஜாயின் பண்ணும்போது மட்டும்தான் ஒயர் அப் அண்ட் டவுன் இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஆனால் இந்த கூடையில் பேஸ் ஃபுல்லாகவே ஒயர் அப் அண்ட் டவுன் இருக்கான்னு செக் பண்ணணும். அது ஒன்று தான் இதில் டிஸ்அட்வான்டேஜ். ஆனால் இந்த கூடை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது ரைட் சைடு ஒயரில் நாட் போடுறேன். இப்போ 3 பக்கம் பின்னியாச்சு. நாட் போட்டுட்டு பர்பிள் ஒயர் எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு பிங்க் ஒயர் அளந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ 3 பக்கம் நம்ம பின்னி இருக்கோம் இல்லையா, இதே மாதிரி இன்னும் 3 பக்கம் இருக்குது. அதை நீங்களே பின்னிக்கோங்க. 6 பக்கமும் பிங்க் ஒயரை வச்சு நாட் போட்டு முடிச்சாச்சு. 2 நாட்டுக்கு இடையில ஒயர் கிராஸ் ஆகும். அதில் வந்துட்டு நாட் போட்டிருக்கோம். இது கிட்ட வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பிங்க் ஒயர் நம்ம லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் கட் பண்ணோம் இல்லையா, அந்த ஒயரில் இப்போ நம்ம நாட் போட போகிறோம். 6 பிங்க் ஒயரில் நாட் போட போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், 6 பர்பிள் ஒயரை 2 எடுத்து கிராஸ் நாட் போட்டு ஒன்றா ரவுண்டாக வந்துட்டு ஜாயின் பண்ணோம். அதுக்கப்புறம் அதில் கிராஸ் ஆகிற ஒயரில் 6 நாட் போட்டோம். அதுக்கப்புறம் பிங்க் ஒயரை வச்சு 6 பக்கத்துலேயும் தனித்தனியாக ரன்னிங் ஒயர் வச்சு பின்னோம். இப்போது கட் பண்ண ஒயர்ஸில் நாட் போட்டுக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான். இப்போது இது வந்துட்டு பேஸோட ஃபர்ஸ்ட் ரவுண்டுன்னு வச்சுக்கோங்க. பர்பிள் நாட் போட்டோம் இல்லையா, அதை விட்டுருங்க. பிங்க் கலரில் 4 ரவுண்டு நம்ம பின்னுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இனி அடுத்த ரவுண்டில் இந்த பிங்க் ஒயரோடு சேர்த்து நாட் போட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி தனியாக கிராஸ் ஆகிற ஒயரில் நாட் போட வேண்டியதில்லை. பேஸ் பின்னுறதை மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்து சைடு வால் பின்னுறது ரொம்ப ஈஸி தான். கிராஸ் ஆகிற ஒயரில் அப்படியே நம்ம நாட் போட்டு வந்துடுவோம். பேஸ் மட்டும் கொஞ்சம் வந்துட்டு பார்த்து போடணும், அப் அண்ட் டவுன் இல்லாமல் போடணும். லாஸ்ட் வீடியோவில் இதே மெத்தடில் தான் சாசர் பின்னி இருந்தோம். இந்த சாசரை பின்னிட்டு சாசரோடு அட்டாச் பண்ணி கப்பு பின்னி அதில் மூடி போட்டு பென் ஸ்டாண்டு வைக்கிற மாதிரி காமிச்சிருந்தேன். நீங்கள் பார்க்கலன்னா மேலே ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போது ஃபர்ஸ்ட் ரவுண்டு பிங்க் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னி முடிச்சாச்சு. அடுத்து செகண்ட் ரவுண்டு பின்ன போகிறோம். இந்த 2 பியோர் பிங்க் நாட் இருக்கு இல்லையா, அது ஒரு நாட்லேயும் 2 ஒயர் போகும். இந்த நடுவில் இருக்கிற 4 ஒயரில் மட்டும் நாட் போட போகிறோம். இந்த லெஃப்ட் சைடு எவ்வளோ ஒயர் இருக்கோ அதே அளவுக்கு அளந்து விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒயரில் நாட் போட்டுக்கோங்க. பியோர் பிங்க் நாட்டில் ஒரு நாட்டில் 2 ஒயர் போகும். அதில் ரைட் சைடு ஒயரில் ஃபர்ஸ்ட்டு நாட் போட்டுட்டு ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா கரெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பக்கத்தில் 2 பர்பிள் ஒயர் இருக்கும், அதுலேயும் நாட் போட்டுக்கோங்க. இப்போ கடைசியாக பிங்க் ஒயரில் நாட் போட்டுக்கிறேன். அதுக்கு மேலே நாட் போடக்கூடாது. 2வது வரிசையில் 4 நாட் போட்டு முடிச்சுட்டு மேல் பக்கம் போகிற ஒயர், அப்படி இல்லைனாக்கா சைடில் போகிற ஒயர், ஏதாவது ஒரு ஒயரை அளவாக எடுத்து ரன்னிங் ஒயரை கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் பின்னியாச்சு. அடுத்து இந்த பக்கம் 2வது பக்கம் பின்ன போகிறோம். 2வது பக்கம் பின்னும்போது இந்த வரிசையோடு சேர்த்து பாருங்கள், மொத்தம் மேல் பக்கம் 5 ஒயர் போகும். ஸோ 5 நாட் போடணும். இந்த பிங்க் ஒயர், ஃபர்ஸ்ட் பிங்க் ஒயர் இருக்கு இல்லையா, அது லெஃப்ட் சைடு எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு கலந்து விட்டுட்டு ஃபஸ்ட்டு பிங்க் ஒயரில் நாட் போடுறேன். பியோர் பிங்க் நாட்டு ஒரு நாட்டில் 2 ஒயர் போகும். அதில் ரைட் ஒயரில் நாட் போட்டிருக்கேன். நாட் போட்டுட்டு ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையாக நாட் போடணும்.
ரெண்டாவது பக்கத்தில் 5 நாட் போடணும். அதாவது பிங்க் ஒயரை வச்சு இப்போ நம்ம ரெண்டாவது ரவுண்டு பின்னிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, ரெண்டாவது ரவுண்டில் ரெண்டாவது பக்கத்தில் 5 நாட் போடுவோம். லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஒரு நாட்டில் 2 ஒயர் போகும், அதுதான் அடையாளம். நடுவில் இருக்கிற ஒயரில் மட்டும் நாட் போடணும். இப்போ கடைசியாக பிங்க் ஒயரில் நாட் போட்டு முடிச்சாச்சு. மொத்தம் 5 நாட் நம்ம போட்டிருக்கோம். போட்டுட்டு மேல் பக்கம் எவ்வளோ ஒயர் இருக்கோ அதே அளவுக்கு அளந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 பக்கம் பின்னியாச்சு. அடுத்து இந்த பக்கம் திருப்பி 3வது பக்கம் பின்ன போகிறோம். அந்த ஒரே டைரக்ஷனில் மேல் பக்கம் ஒயர் போகும், அது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஒரு நாட்டில் 2 ஒயர் போகும். அதில் லெஃப்ட் சைடு மேல் பக்கம் எவ்வளோ ஒயர் இருக்கோ அதே அளவுக்கு அளந்து விட்டுருங்க. விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒயரில் நாட் போடணும். மேல் பக்கம் போகிற ஒயர் அப்படி இல்லைனாக்கா லெஃப்ட் சைடு போகும், அந்த ஒயர் அளவாக வச்சு கூட நீங்கள் பின்னிக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடு ஒயர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சின்னதாக விட்டாலும் அடுத்த ஒயர் வந்துட்டு சின்னதாயிரும். ஏன்னா இந்த ஒயர் அளவாக வச்சு தான் அடுத்த வரிசை நம்ம பின்னுவோம். ரொம்ப பெருசாக விட்டாலும் ஃபைனலாக வந்துட்டு ஒயர் வேஸ்ட் ஆகும். அதனால தான் அப் அண்ட் டவுன் செக் பண்ண சொல்கிறேன். இப்போ கடைசி பிங்க் ஒயரில் நாட் போட்டு முடிச்சாச்சு. 5 ஒயரில் நாட் போட்டிருக்கேன் பாருங்கள். போட்டுட்டு மேல் பக்கம் எவ்வளோ ஒயர் போகுதோ அதே அளவுக்கு ரன்னிங் ஒயர் அளந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ 3 பக்கம் பின்னி காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி இன்னும் 3 பக்கம் பின்னணும். இங்கே 4வது பக்கம், 5வது பக்கம், 6வது பக்கம் பின்னணும். பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். ரெண்டாவது ரவுண்டு பிங்க் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சதுக்கப்புறம் 6 பக்கத்துலேயும் 2க்கு 2ன்னு இந்த மாதிரி பியோர் நாட் வந்துட்டு இருக்கணும். 4 நாட் இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக பின்னிருக்கீங்களான்னு செக் பண்ணிவிட்டு 3வது ரவுண்டு வந்துட்டு பின்னுங்க. இந்த பக்கத்துலேயும் பாருங்கள், லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஒரு நாட்டில் 2 ஒயர் போகும். இதில் மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 ஒயர் போகும். ஸோ ஃபஸ்ட்டு வரிசையில் 6 நாட் போடணும். ஃபஸ்ட்டு ஒயரில் மேல் பக்கம் எவ்வளோ ஒயர் இருக்கோ அதே அளவுக்கு அளந்து விட்டுருங்க. விட்டுட்டு நாட் போட்டுக்கோங்க. 3வது ரவுண்டில் ஃபஸ்ட்டு பக்கம் இப்போ நம்ம பின்னிக்கிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் நாட் போட்டுட்டு ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அடுத்து பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையாக நாட் போட்டுக்கோங்க. 3வது ரவுண்டில் ஃபஸ்ட்டு பக்கம் இப்போ நம்ம பின்னிக்கிட்டு இருக்கோம். 6 நாட் மட்டும்தான் நம்ம போடுவோம், அதுக்கு மேலே நாட்டும் போட முடியாது. 2வது பக்கம், 3வது பக்கம், 4வது பக்கம், 5வது பக்கம் பின்னும்போது 7 நாட் போடுவோம். கடைசியாக 6வது பக்கம் பின்னும்போது 8 நாட் போடுவோம். இப்போ கடைசியாக 6வது நாட் போட்டுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேலே நம்மளால் நாட்டும் போட முடியாது. இப்படி டேர்ன் பண்ணி நாட் போட மாட்டோம். ஸோ மேக்ஸிமம் தப்பு வந்துட்டு இதில் வராது. நாட் போட்டுட்டு மேல் பக்கம் எவ்வளோ ஒயர் இருக்கோ அதே அளவுக்கு ரன்னிங் ஒயர் அளந்து கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இந்த பக்கம் டேர்ன் பண்ணி 2வது வரிசை பின்ன போகிறோம். லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஒரு நாட்டில் 2 ஒயர் போகும். அதில் மேல் பக்கம் எவ்வளோ ஒயர் இருக்கோ அதே அளவுக்கு விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒயரில் நாட் போடணும். ஃபஸ்ட்டு நாட் போட்டுட்டு ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். இதே மாதிரி 6 பக்கத்தில் நம்ம பின்னுவோம். சப்போஸ் ஏதாவது ஒரு பக்கத்தில் மறந்து போய் நீங்கள் பின்னாமல் விட்டீங்கன்னாக்கா அந்த பேஸ்கெட் ஃபுல்லாகவே மிஸ்டேக் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். அந்த ஸ்டார் ஷேப் வந்துட்டு பர்ஃபெக்டாக நமக்கு தெரியாது. ஸோ 3வது ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சதுக்கப்புறம் 6 பக்கத்துலேயும் 3க்கு 3ன்னு பியோர் பிங்க் கலரில் அந்த டைமண்ட்ஸ் கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஒயர் குடைகள் பின்ன போகிறீங்கன்னாக்கா இந்த மிஸ்டேக் வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. 2வது பக்கம் பின்னி முடிச்சுட்டு லெஃப்ட் சைடு போகிற ஒயர் அப்படி இல்லைனாக்கா மேல் பக்கம் போகிற ஒயர் ஏதாவது ஒரு ஒயரை அளவாக எடுத்து ரன்னிங் ஒயரை கட் பண்ணிக்கோங்க. 2 வரிசை பின்னி காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி இன்னும் 4 பக்கத்தில் பின்னணும். ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ 3வது ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னி முடிச்சிட்டேன். பின்னி முடிச்சதுக்கப்புறம் இங்கே டைமண்ட் தெரியுது இல்லையா, 3க்கு 3 அப்படின்னு சொல்லிட்டு பியூராக 6 டைமண்ட் இருக்கணும். அடுத்து 4வது ரவுண்டு வந்துட்டு நம்ம பின்ன போகிறோம். இதுலேயும் எந்த மாற்றமும் இல்லை. மேல் பக்கம் போகிற ஒயரில் நாட் போடணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம 8 நாட் போடுவோம். லெஃப்ட் சைடு எவ்வளோ ஒயர் இருக்கோ அதே அளவுக்கு அளந்து விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒயரில் நாட் போடணும். ஃபஸ்ட்டு நாட் போட்டுட்டு ஒயர் அப் அண்ட் டவுன் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும்.
இந்த ஃபஸ்ட்டு பக்கம் பின்னும்போது 8 நாட் நம்ம போடுவோம். அடுத்து 2வது பக்கம் 3வது பக்கம் 4வது பக்கம் 5வது பக்கம் பின்னும்போது 9 நாட் போடுவோம். கடைசியாக 6வது பக்கம் பின்னும்போது 10 நாட் போடுவோம். நாலாவது ரவுண்டில் ஃபர்ஸ்ட் பக்கம் வந்துட்டு பின்னி முடிச்சாச்சு. மேல் பக்கம் போகிற ஒயர் அப்படி இல்லைனாக்கா சைடில் போகிற ஒயர் ஏதாவது ஒரு ஒயரை அளவாக வச்சு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி இன்னும் 5 பக்கத்தில் பின்னணும். ஒரு நாட்டில் 2 ஒயர் போகும். இதுதான் அடையாளம். இனி 2 3 4 5 5வது பக்கத்தில் வரைக்கும் 9 நாட் போடணும். கடைசியாக 6வது பக்கத்தில் 10 நாட் போடணும். ஓகேவா? இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். 4வது ரவுண்டில் ஃபுல்லாகவே பின்னி முடிச்சிட்டேன் பாருங்கள். பின்னி முடிச்சதுக்கப்புறம் 4க்கு 4ன்ற அந்த பியோர் பிங்க் கலர் டைமண்ட் இருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் கரெக்டு. ஸோ ஏதாவது ஒரு வரிசை பின்னாமல் விட்டுருந்தா இதில் வந்துட்டு உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும். கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அடுத்த ரவுண்டு வந்துட்டு பின்னணும். இனி நம்ம சைடு வால் தான் பின்ன போகிறோம். சைடு வால் என்ன பண்ண போகிறோன்னா 2 கிராஸ் நாட் போட போகிறோம். ஃபஸ்ட்டு 2 ஒயரை பிடிச்சி கிராஸ் நாட் போடுறேன். அடுத்து பக்கத்தில் இருக்கிற 2 ஒயரை பிடிச்சி ஒரு கிராஸ் நாட் போடுறேன். 3 அடி ஒயர் எடுத்ததுனால இது ட்ரே மாதிரி தான் வரும். இதே உங்களுக்கு பெரிய பூஜா கூட மாதிரி வேணும்னா பேஸை இன்னும் ஒரு 2-3 ரவுண்டு எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கோங்க. ஆனால் 5லேருந்து 6 அடி ஒயர் உங்களோட கூடையோட அளவுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணணும். பூஜா கூட பிளேலிஸ்ட்டில் வீடியோஸ் இருக்குது பாருங்கள். இதே பர்ஃபெக்ட் ஸ்டார் ஷேப்பில் வேணும் அப்படின்னாலும் தாராளமாக பின்னலாம். இங்கே க்ரீன் கலரில் ஒரு இமேஜ் வரும் பாருங்கள் ட்ரே. இது வந்துட்டு பர்ஃபெக்டாக ஸ்டார் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். இந்த ஸ்டார் ஷேப்புக்காக ஒரு சின்னதாக பேஸில் வந்துட்டு ஒரு சேஞ்சஸ் நம்ம பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி 6 பக்கத்துலேயும் சுற்றி 2 கிராஸ் நாட் போட்டுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டு சைடு வால் ஃபுல்லாக கிராஸ் நாட் போட்டுட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்டு 2 எடுத்து கிராஸ் நாட் போட்டு முடிச்சாச்சு. அடுத்து ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு மேலே 2வது ரவுண்டு வந்துட்டு நம்ம பின்ன போகிறோம். அடுத்து 2வது ரவுண்டுக்கு மேலே 3வது ரவுண்டு, 3வது ரவுண்டுக்கு மேலே 4வது ரவுண்டுன்னு கிராஸ் நாட் போட்டுகிட்டே வாங்க. இப்போ பிகினருக்காக இதையும் எப்படி பின்னுறதுன்னு காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட்டு 2 கிராஸ் நாட்டுக்கு நடுவில் ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நாட் போட்டுக்கோங்க. எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 2 நாட்டுக்கு நடுவில் ஒயர் கிராஸ் ஆகும், அதில் நாட் போட்டுக்கோங்க. அடுத்து பக்கத்தில் இருக்கிற இந்த 2 ஒயரை பிடிச்சி நாட் போடுறேன். இதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஒயரில் நாட் போடணும். இப்போது 2வது ரவுண்டு சைடு வால் நம்ம பின்னிக்கிட்டு இருக்கோம். 2வது ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு அடுத்து 2வது ரவுண்டுக்கு மேலே 3வது ரவுண்டு ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும், நாட் போட்டுட்டு வரணும். இந்த ட்ரேயில் இதே மாதிரி 6 ரவுண்டு வரைக்கும் பின்னணும். 2வது ரவுண்டு இதே மாதிரி ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு 2வது ரவுண்டுக்கு மேலே பாருங்கள் ஒயர் கிராஸ் ஆகும். ஸோ கிராஸ் ஆகிற ஒயரில் நாட் போடணும். பேஸ் மட்டும்தான் பின்னுறது கொஞ்சம் பார்த்து பின்னுற மாதிரி வரும். சைடு வால் ரொம்ப ஈஸியாக கிராஸ் ஆகிற ஒயரில் நீங்கள் நாட் போட்டுக்கலாம். இந்த ட்ரே பின்னி பாருங்கள். பின்னி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நவராத்திரி ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கோ இல்லை வரலட்சுமி பூஜைக்கோ தாம்பூலம் வச்சு கொடுக்கறதுக்கு இந்த ட்ரே வந்துட்டு ரொம்ப கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி இந்த ட்ரேயில் மொத்தம் 6 ரவுண்டு வரைக்கும் பின்னணும். பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். சைடு வால் மொத்தம் 6 ரவுண்டு பின்னுற மாதிரி தான் நான் பிளான் பண்ணி ஒயரை கட் பண்ணேன். ஏன்னா இந்த பியோர் பர்பிள் நாட் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு 6 நாட்டில் முடிகிற மாதிரி ஒயரை வந்துட்டு கட் பண்ணியிருக்கேன். இதை விட கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 4.5 இல்லை 5 அடி ஒயரை கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக இந்த எல்லா ஒயர்ஸையும் இந்த ட்ரேக்குள்ளேயே சொருகி விடணும். ஒரு நாட்டில் 2 ஒயர் போகும். அந்த 2 ஒயரையும் ஆப்போசிட்டில் இப்படி கிராஸாக மடித்து சொருகணும். நீங்கள் கடைசி ரவுண்டாக உள்ளுக்குள்ளே மடித்து சொருகினாலும் சரி, அப்படி இல்லைனாக்கா 2வது ரவுண்ட்லேருந்தே சொருகினாலும் சரி, எப்படி வேணால் சொருகிக்கலாம். அந்த ட்ரே பேஸ் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் ஒயரை சொருகிக்கோங்க போதும். இப்போது லெஃப்ட் சைடு போகிற ஒயரை பாருங்கள், அப்படியே ஆப்போசிட்டில் மடித்து ரைட் சைடு சொருகிறேன். 2வது ரவுண்ட்லேருந்தே சொருகிறேன். 3வது ரவுண்டில் சொருகினீங்கன்னா அந்த கடைசி ரவுண்டு உள்ளுக்குள்ளே மடிஞ்சு வரும். இது சின்ன ட்ரே அப்படின்றதுனால 2வது ரவுண்ட்லேருந்தே சொருகிறேன். இதே மாதிரி எல்லா ஒயர்ஸையும் சொருகினதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். நடுவில் மட்டும் பர்பிள் கலரில் ஸ்டார் வர மாதிரி இந்த ட்ரே பின்னி இருக்கேன்.
இந்த ட்ரேவே ஸ்டார் மாதிரி வரணும் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் போட்டுக்கலாம். நவராத்திரி ரிட்டன் கிஃப்ட் ட்ரேக்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அதில் இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் ட்ரேஸ்லாம் எப்படி பின்னுறதுன்னு நிறைய வீடியோஸ் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நியூ ஐடியாஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்னும் நம்மளோட சேனலில் இல்லாத பேஸ்கெட் மாடலே கிடையாது. எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான குடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.